திமுக தற்போது முக்கியமான வாக்குறுதிகளை வெளியிட்டிருக்கிறது. முதல் வாக்குறுதியாக காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை விரிவாக்கம் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாம் வாக்குறுதியாக மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு எந்தவித மீட்டர் பொருத்தப்படாத நவீன மின்சார பம்பு செட்டுகள் அமைத்து கொடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நான்காவதாக அடுத்த 5 ஆண்டுகளுக்கு 10 லட்சம் புதிய வீடுகள் கட்டித்தரப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் 10 லட்சம் புதிய வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஐந்தாவதாக முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் சேர ஆண்டு வருமான வரம்பு 5 லட்சமாகவும் காப்பீடு தொகை 10 லட்சமாகவும் உயர்த்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆறாவதாக புதுமை பெண் தமிழ் புதுவன் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உதவித்தொகை 1500 உயர்த்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏழாவதாக நெல் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 3500 ரூபாயாகவும் கரும்பு விலை டன் ஒன்றுக்கு 4500 ரூபாயாகவும் உயர்த்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எட்டாவதாக பால் கொள்முதல் லிட்டருக்கு 5 ரூபாய் வரை உயர்த்தி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாவதாக முதியோர் உதவித்தொகை ரூபாய் 1200 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதியோர் உதவித்தொகை 1200 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாகவும் மாற்றுத்திறனாளிக்கான உதவித்தொகை 1500 2500 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை 1500 2500 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 11ஆவதாக மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் மானியத்துடன் கடன் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 12ஆவதாக மீன்பிடி தடைக்கால சிறப்பு நிவாரணத் தொகை 8000 இருந்து 12000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மீன்பிடி தடைக்கால சிறப்பு நிவாரணத் தொகை 8000 இருந்து 12000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மீன்பிடி குறைவு கால சிறப்பு நிவாரணத் தொகை 6000 ரூபாயிலிருந்து 9000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மீன்பிடி குறைவு கால சிறப்பு நிவாரணத் தொகை 6000 ரூபாயிலிருந்து 9000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உயர்கல்வி பயிலும் 35 லட்சம் மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உயர்கல்வி பயிலும் 35 லட்சம் மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 15ஆவதாக தமிழ் வளர்ச்சியை ஊக்குவிக்க சென்னையில் செம்மொழி மாநாடு நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 16ஆவதாக 1.5 லட்சம் அரசு பணி காலியிடங்கள் உடனடியாக நிரப்பப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 1.5 லட்சம் அரசு பணி காலி பணியிடங்கள் உடனடியாக நிரப்பப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 17ஆவதாக ஆட்சிக்கு வந்தவுடன் 8வது ஊதிய குழு அமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆட்சிக்கு வந்தவுடன் 8வது ஊதிய குழு அமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 18ஆவதாக 5000 கோவில்களுக்கு குடமுழுக்கு செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 5000 கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 19ஆவதாக 50 லட்சம் மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பை தரும் வகையில் 18 லட்சம் கோடி அந்நிய முதலீடு ஈர்க்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 20ஆவதாக சிறுபான்மையினர் தொழிற்கடன் வரம்பு ரூபாய் 30 லட்சமாக உயர்த்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 21ஆவதாக அனைத்து மாவட்டங்களிலும் சகல வசதிகளுடன் விளையாட்டு விடுதி அமைத்து கொடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 22ஆவதாக நான் முதல்வன் திட்டத்தில் மாதம் 1500 உதவித்தொகையுடன் 6 மாத கால சிறப்பு பயிற்சி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 23ஆவதாக திருச்சி, மதுரை, கோவை, சேலத்தில் சேட்டலைட் டவுன் எனப்படும் துணை நகரங்கள் ஏற்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 24ஆவதாக புதிதாக 2 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்க மாவட்டம் தோறும் நியோ டைட்டில் பூங்கா அமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 25ஆவதாக அடுத்த 5 ஆண்டுகளில் 10,000 பேருந்துகள் வாங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த 5 ஆண்டுகளில் 10,000 பேருந்துகள் வாங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 26ஆவதாக பிசி, எம்பிசி பிரிவினர்
தொழில் கடன் வரம்பு 30 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிசி எம்பிசி பிரிவினர் தொழில் கடன் வரம்பு 30 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 27வதாக தகவல் தொழில்நுட்ப ஏற்றுமதி ரூபாய் 2.5 லட்சம் கோடியிலிருந்து 5 லட்சம் கோடியாக உயர்த்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 28வதாக இல்லத்தரசு எனும் புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதில் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்க 8000 ரூபாய் மதிப்பிலான கூப்பன்கள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வாஷிங் மிஷின், டிவி, ஃப்ரிட்ஜ், மிக்சி, மைக்ரோவேவ் அவன், மின்னடுப்புகள் போன்ற பொருட்களை இந்த கூப்பன் மூலம் வாங்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வருமான வரி செலுத்தாத குடும்பங்களைச் சேர்ந்த இல்லத்தரசிகள் புதிதாக வாங்கிக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 29வதாக டெல்டா மண்டல சிறப்பு வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டெல்டா மண்டல சிறப்பு வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தென் மாவட்ட சிறப்பு வளர்ச்சி திட்டம் ரூபாய் 20,000 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நிகர சாகுபடி பரப்பு 50 லட்சம் ஹெக்டேராக உயர்த்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 31வதாக நிகர சாகுபடி பரப்பு 50 லட்சம் ஹெக்டேராக உயர்த்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 32வதாக பெண்கள் வேலைக்கு செல்வதை எளிதாக்க 1000 குழந்தைகள் காப்பகங்கள் அமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 33வதாக சிறப்பாக பணியாற்றும் திருநர் திருநங்கைகளுக்கு விருது வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 33வதாக சிறப்பாக பணியாற்றும் திருநர் திருநங்கைகளுக்கு விருது வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 34வதாக முக்கிய மாநகராட்சி நகராட்சிகளில் 50 புதிய செம்மொழி பூங்காக்கள் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 35வதாக மொழி போராட்ட வீரர்களின் வரலாற்றை அறிய நவீன நூலக வசதியுடன் பொள்ளாச்சியில் காட்சி கூடம் அமைக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 36வதாக கிராம சாலை திட்டத்தின் கீழ் 15,000 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் ரூபாய் 10,000 கோடியில் சீரமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிராம சாலை திட்டத்தின் கீழ் 15,000 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் 10,000 கோடி மதிப்பீட்டில் சீரமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 37வதாக எஸ்சி எஸ்டி மாணவர்கள் பள்ளி இடைநிற்றலை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 38வதாக கடலூர், மதுரை, தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட 11 மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் நவீன சிகிச்சை மையம் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 39வதாக பத்திரிகையாளர்களின் குழந்தைகளுக்கான கல்வி உதவித்தொகை 2 மடங்காக உயர்த்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து வகையான கல்வி உதவித்தொகையும் 2 மடங்காக உயர்த்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 40வதாக அனைத்து அரசு கலைக் கல்லூரிகளில் டிஜிட்டல் கற்றல் மையங்கள் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.